வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இனி நம்ம சேனலில் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ப்ரிவியூவாக பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலன்ஸ் நியூ லுக்கில் வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும், பாபி லாஸ்லி எதுக்காக WWE விட்டு போனார் அப்படிங்கிற உண்மையான காரணமும் நமக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆல்மைதி பாபி லாஸ்லி. எனக்கு WWEல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்லரில் பாபி லாஸ்லியும் ஒருத்தருங்க. அவர் இப்போ WWEல இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய குறை தான். ஏன்னா ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ரெஸ்லருடைய உடம்பு தோற்றம் இருக்குதுன்னா அவங்கள பார்த்தாலே ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அந்த வகையில் பழனி படிக்கட்டு மாதிரி தன்னுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா ஏற்றி மெருகேற்றி வச்சவர் தான் பாபி லாஸ்லி. பாபி லாஸ்லியுடைய உடல் தோற்றத்தை கண்டும் அவருடைய அத்லட்டிக்கான ஸ்பியர், அத்லட்டிக்கான மூவ்ஸ் எல்லாத்தையுமே கண்டு வியந்து போன வின்ஸ் மெக்மேன் WWEல கான்ட்ராக்டில் இருந்த 5 வருஷத்துல எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்தாரு. ஆக்சுவலி வின்ஸ் மெக்மேன் 2022 வரைக்கும் இருந்தார்ல, அந்த காலகட்டத்திலேயே இவர் 2 முறை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பையும் 3 முறை யுனைடெட் சாம்பியன்ஷிப்பையும், அதாவது WWE 2018 கான்ட்ராக்ட் சைன் பண்ணி 2023 இதெல்லாம் வின் பண்ணியிருக்காரு. இதுக்கும் மேலே 2 தடவை WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். இவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தது வின்ஸ் மெக்மேன். ஆனால் ட்ரிபிள் ஹெச் காலத்தில் இவர் அந்த அளவுக்கு மதிக்கலை. ஆக்சுவலி பாபி லாஸ்லியை பொறுமையாக நம்ம ஒரு ஸ்டோரி வரும்போது வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்து வச்சுருந்தார். ஆனால் MVP இவருக்கு தேவைப்படலை. MVP ஒழுங்காக சண்டை போட மாட்டேக்காரு, கிளைண்ட்டாக தான் இருக்கார். அவர் கேட்குற 20 கோடி ரூபா சம்பளத்தை கொடுக்கறதுக்கு WWE வந்து முன்னேறி வரல. எதுக்கு இவருக்குலாம் 20 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறோம், சண்டை போட மாட்டேக்காரு, ஓமாஸ் கூட சேர்த்து ஊற்றுருவோம்னு சொல்லிட்டு ஓமாஸ் கூட சேர்த்து விட்டுட்டாரு. ஆனால் MVPயுடைய பிளானே வேறு. MVP வந்து பால் ஹேமன் மாதிரி கிரியேட்டிவ் மைண்ட் விடுறது. ஸோ எனக்கு கிரியேட்டிவ் ஐடியா க்ளூவில் சேர்த்துக்கோங்க, நானே வந்து பாபி லாஸ்லிக்கு ஓன் ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறேன், பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது வேண்டாம், நீங்கள் ஓமாஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபி லாஸ்லியை கலத்தி விட்டுட்டாங்க. பாபி லாஸ்லி அதுக்கப்புறமா திரும்பி ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டு அங்கே வீணாக போயிட்டார். இப்போது MVP WWE விட்டு போனதுக்கப்புறமா அவருக்கு என்ன ஆசைன்னா, WWE பார்த்தீங்கன்னா ஹேட் பிஸ்னஸ் அப்படிங்கிற டீமை உருவாக்குனார்ல, அது வின்ஸ் மெக்மேன் காலத்தில் உருவாக்குனது. ஆனால் இதோட ஐடியா முழுக்க இவருக்கு ஓமாஸை வச்சு பெரிய புஷ்ஷெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தோணினாலும் ஓமாஸை WWE வந்து ஒழுங்காலாம் காட்டலை. வின்ஸ் மெக்மேன் இருக்கும்போதும் சரி, போனதுக்கப்புறமும் சரி, ஓமாஸை வெறும் அடிதாங்கியாக தான் யூஸ் பண்ணாங்க. ஓமாஸோடைய ஹைட்டு வெயிட்டை பயன்படுத்திக்கிட்டாங்க, பெரிய பெரிய மேட்செல்லாம் கொடுக்கல. ஸோ ஓமாஸை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது MVPக்கு தெரிஞ்சிருச்சு. MVP WWEடைய டீலை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது அவருடைய க்ளோஸ் வந்து 2027 வரைக்கும் இருக்குது. அவர் WWEல ஒரு பெரிய டீல் தான் போட்டார். ஆனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு AEW ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டார். அங்கே போனதுக்கப்புறமா தான் தன்னுடைய கிரிமினல் மைண்டை ஆரம்பித்தார். 20 கோடி ரூபா WWE சம்பளம் கேட்டாங்கல்ல, அதை கொடுக்கல. ஆனால் AEW 25 கோடி முன் வந்து நின்றாங்க. இதுக்கும் மேலே AEW ஒரு ஆஃபர் வச்சாங்க. பாபி லாஸ்லி மற்றும் ஷெல்டன் பென்ஜமின், சிட்ரிக் அலெக்சாண்டரை நீங்கள் AEWக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா 150 கோடி வரைக்கும் நாங்கள் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கோம் உங்களுக்குன்னு. ஸோ இதை பாபி லாஸ்லிக்கு தெரியப்படுத்த, பாபி லாஸ்லிக்கு WWEல நல்லதாக ஸ்டோரி லைன் கொண்டு போனாங்க. அவர் கடைசி டைமில் ஒரு 6 மாதம் WWE பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஸ்டோரி லைன் கொண்டு போகாததுக்கு காரணம் பாபி லாஸ்லி WWEல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணலை அப்படிங்கிற ஒரே காரணம் தானா, இல்லாட்டா ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. பாபி லாஸ்லி MVPயுடைய பேச்சை கேட்டு WWEல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுறதை மறுத்துட்டார். அண்ட் ஷெல்டன் பென்ஜமினும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டார். இதனால தான், அதாவது MVP ஆசை காட்டுறதுனால தான் பாபி லாஸ்லி WWE விட்டு வெளியே போய் AEWல ஜாயின் பண்ணாராம். AEW போனதுக்கப்புறமா என்னப்பா பாபி லாஸ்லி அவங்களாம் நல்லா சம்பாதிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா, சிட்ரிக் அலெக்சாண்டர் AEWக்கு வரல. அதை தவிர்த்து ஷெல்டன் பென்ஜமின், பாபி லாஸ்லி, MVP இவங்க 3 பேருக்கும் AEW ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கானுங்களாம். இந்த 3 பேருக்குமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இதில் பாபி லாஸ்லிக்கு மட்டும் 50 கோடியும், ஷெல்டன் பென்ஜமினுக்கு 20 கோடியும், பாபி லாஸ்லி கூட இருக்கிற MVPக்கு 25லேருந்து 30 கோடியும் சொல்லப்படுது. அதாவது WWEல இவங்க 3 பேரும் சம்பாதிச்சதே ஒரு 60 கோடி தான். ஆனால் WWE விட்டு AEW போனதுக்கப்புறமா இது பன்மடங்கு அதிகமாக இருக்குது. பணத்துக்காக தான் பாபி லாஸ்லி பார்த்தீங்கன்னா WWE விட்டு போயிருக்கிறார். இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பீங்களா? MVP சமீபத்தில் நடந்த ஷோவில் தாங்க சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இதனால தான் பாபி லாஸ்லி WWE விட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வந்திருக்குது.
ரோட் டு ராயல் ரம்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாட்டை தொடர்ந்து பல நாடுகளில் நடக்க போகுது. அதில் எப்படி சொல்லியும் செத் ரோலன்ஸை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜூரியில் இருக்கிறாரு. அதையும் தாண்டி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறதுனால மேபி வருவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. சரி, இப்போது செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா வரும்போது நியூ லுக்கில் வருவார் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது. நியூ லுக்னா எப்படி, முடியெல்லாம் வெட்டிட்டு மொட்டை அடிச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படி கூட சில செய்திகள் வரதான் செஞ்சுருக்குது. செத் ரோலன்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழகே. அந்த முடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்கிங்காக நல்லாயிருக்கும். சில நேரத்தில் பிளாக்காக இருக்கும், சில நேரத்தில் கலர்லாம் அடிச்சிருப்பார். செத் ரோலன்ஸ் பார்த்திங்கன்னா அவருடைய லுக்குக்கு இன்னொரு பேசுனா தாடி. இந்த தாடி முடி தான் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸுக்கு அழகே. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தி என்னென்னா ட்ரிபிள் ஹெச் மாதிரி அவரோட முடியெல்லாம் வெட்டிட்டு புது லுக்கில் வருவார், புது கேரக்டராக வருவார் அப்படின்னு. ஆனால் டபிள்யூ பார்த்திங்கன்னா அந்த விஷனரி அப்படிங்கிற கேரக்டரை வச்சே நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதையும் தாண்டி மொட்டை அடித்து தான் செத் ரோலன்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இது ஒரு செய்தியாக வந்திருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் டபிள்யூ பொறுத்த வரைக்கும் செத் ரோலன்ஸோட லுக்கை மாற்றுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் செத் ரோலன்ஸை வச்சு மைண்ட் பிளேயிங் பண்ணலாம். அதாவது ஆஸ்டின் தியரி, செத் ரோலன்ஸ் இவங்க 2 பேருடைய காஸ்டியூம் லுக்கு, ஃபினிஷர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. செத் ரோலன்ஸோட ஃபினிஷர் தான் ஆஸ்டின் தியரி யூஸ் பண்ணிட்டாரு. மேபி செத் ரோலன்ஸ் திருப்பி வரும்போது நான் செத் ரோலன்ஸ் பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் தியரி ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வேணால் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு செத் ரோலன்ஸோட லுக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை ஆஸ்டின் தியரி மாதிரி. பட் ஆனால் மேபி செத் ரோலன்ஸ் கூட ஆஸ்டின் தியரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் கைஸ், இன்னும் நீங்கள் நம்ம சினிமா கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் தொடர்ச்சியான வீடியோக்களை போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ சினிமா அப்டேட், அதாவது தமிழ் சினிமா நியூஸ் எல்லாம் பார்க்கணுன்னா அதில் தமிழ் சினிமா நியூஸை பார்க்கலாம். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டே டபிள்யூ விட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஏடபிள்யூக்கு வந்தார்ல, ஏடபிள்யூ வந்ததுக்கப்புறமா டபிள்யூ பார்த்தீங்கன்னா எங்கள் கான்ட்ராக்ட் முடியலை, 90 நாள் கெடு விட்டோம், அதுக்கு முன்னாடி ஏடபிள்யூ போயிட்டீங்க, மீண்டும் டபிள்யூக்கு சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் ஆண்ட்ராய்டே டபிள்யூ பக்கம் வரல. இப்போ 90 நாள், அதாவது ஏடபிள்யூக்கு டெபிட் ஆகி 90 நாள் எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போகாமல் சும்மா தான் ஆண்ட்ராய்டே இருந்துகிட்டு இருந்தார். இப்போ அந்த 90 நாள் கெடு முடிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூக்கே போயிட்டார். அதாவது டபிள்யூ கொடுத்த கெடு, அவங்க கொடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இனி டபிள்யூ நினச்சாலே ஆண்ட்ராய்டை ஏடபிள்யூ போகிறத தடுக்க முடியாது. ஸோ 90 நாள் கெடு முடிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஏடபிள்யூடைய டைனமாண்டுக்கு ஆண்ட்ராய்டே மீண்டும் ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு. நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஒரு எப்பிக்கான ஸ்மாக்டவுனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் ஹெச் சொல்லலை, ட்ரிபிள் ஹெச் சொல்லிவிட்டு நாசமாக போயிடும். சரி, இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் டபிள்யூ என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி என்னென்ன மேட்செல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் நடக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா வயர்ட் 6 வெர்சஸ் மை ஃபேமிலி ட்ரீக்கான ஒரு 8-மேன் டாக் டீம் மேட்ச். வாவ், இதை நான் பெரிதும் எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா இது ஒரு 8-மேன் டாக் டீம் மேட்ச் அப்படிங்கிறத தாண்டிலும் வயர்ட் 6க்கும் சரி, எம்எஃப்டி டீமுக்கும் சரி நீண்ட நாட்களாகவே ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாகலாம் மோதி இருந்தாலும் டீமாக, அதாவது டீம் வெர்சஸ் டீமாக மேட்ச் நடக்கலை. அது இந்த வாரம் நடக்க போகுது. அதே மாதிரி ரே ஃபீனிக்ஸுக்கும் NXTலேருந்து மெயின் ஷோக்கு டெபியூட் ஆகிருக்கிற ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. ட்ரிக் வில்லியம்ஸ் NXT ஷோவில் நிறைய சண்டை போட்டிருக்காரு. பட் நான் இது அவருடைய மெயின் ஷோவுடைய ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச், அதுவும் ஜெர்மனி நாட்டில் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச்சே அவருக்கு ஜெர்மனியில், அதுவும் ரே ஃபீனிக்ஸ் கூட. கண்டிப்பாக ஒரு 20,000 ஆடியன்ஸ்லாம் ஸ்மாக்டவுனில் இருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய மேட்ச். அதில் அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச், 3 மேட்ச் நடக்க போது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மேட்ச் தான். இந்த 3ல் 2 மேட்ச் ஒருத்தர் வின் பண்ணணும். அப்படி வெற்றி பெறுறவங்க தான் நியூ டபிள்யூடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன். இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. ஏன்னா கோடி ரோட்ஸ்க்கும் ட்ரூ மேக்கின்டருக்குமான ஸ்டோரி இதோட முடிவடைஞ்சிரும். இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் ஒரு புது ஸ்டோரியை நோக்கி போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இதை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ட்ரூ மேக்கின்டருடைய கடைசி அத்தியாயம், இதில் மட்டும் சாம்பியன் ஆகலை, அவ்வளோதான், நொட்டிக்கிட்டு போயிடும். யார் நொட்டுறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். அண்ட் இதில் ஒரு சில ரிட்டர்ன்ஸையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ஆடியன்ஸ் பற்றியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாச்சு சில நாட்களாக அவர் ரிட்டர்ன் ஆகலை. அவர் இந்த மேட்ச்சில் ரிட்டர்ன் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருக்குது. ஸோ ஜேக்கப் ஃபாச்சுடைய ரிட்டனை நம்ம இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை பெரிதும் எதிர்பார்க்கலாம். அண்ட் வைப்பர் ராண்டி ஆட்டன் அவர் ஒரு பார்ட்டாக இந்த மேட்ச்சில் இருக்கலாம். அண்ட் ராண்டி ஆட்டன் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் வரதான் போகிறாரு. ஸோ ராண்டி ஆட்டன் பார்ட் ஆஃப் த ஷோவாக இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் இருக்க போகிறாரு. இதில் தான் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் நடக்க போது. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அனைத்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.